சேலம் தலைவாசல் பகுதியை சேர்ந்த இளம்பெண்ணை இளைஞர்கள் காரில் கடத்தியதாக புகாரானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை திருமணம் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இன்று மணப்பெண் கடத்தியிருக்க சம்பவமானது அரங்கேறியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிலம்பரசன். வணக்கம் சிலம்பரசன், விவரங்கள். வணக்கம் சுபா. சேலத்தில் நாளை திருமணம் நடைபெற இருந்த இளம்பெண்ணை காரில் கடத்தி செல்வதாக தேசிய நெடுஞ்சாலையில் பெண்ணின் உறவினர்கள் இந்த காரை மறித்து போராட்டத்திலும் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் தாஸ்நாயக்கன்பட்டி பகுதியில் இளம்பெண்ணை காரில் கடத்தி சென்று வருவதாக கூறி அந்த தலைவாசல் பகுதியிலிருந்து ஒரு இளம்பெண்ணை நாளை திருமணம் நடைபெற இருந்த நிலையில் இந்த நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியை சேர்ந்த வாலிபர் கடத்தி சென்று விட்டதாக தலைவாசல் பகுதியிலிருந்து ஒரு காரை பின்தொடர்ந்து உறவினர்கள் வருகை புரிந்தனர். இந்த நிலையில் நாமக்கல் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் இந்த காரை மறித்து இந்த பெண்ணின் உறவினர்கள், அதாவது தலைவாசல் பகுதியிலிருந்து வந்த நபர்கள் சேலம் சீனாக்கிமட்டி அடுத்த தாஸ்நாயக்கன்பட்டி பகுதியில் அந்த காரை வழிமறித்து அந்த கடத்தி சென்ற வாலிபர்கள் பின்னால் வந்த அந்த காரை தடுத்து நிறுத்தி அவரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் மற்றொரு காரில் அந்த பெண்ணை அழைத்து சென்ற நிலையில் தொடர்ந்து அந்த உறவினரிடம் பெண்ணின் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்த சாலையிலேயே நாளை திருமணம் நடைபெற பத்திரிகை முழுவதும் அனைத்தும் அடித்து வைத்த நிலையில் தன்னுடைய பெண்ணை கடத்தி வந்து விட்டதாக அவர்கள் இந்த கண்ணீர் மல்க கதறிய சம்பவம் அங்கிருந்த மக்களிடையே பெரும் சோகத்தை ஆழ்த்துடையது. இந்த சம்பவம் குறித்து இந்த அன்னதானப்பட்டி காவல்துறை தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த இளம் பெண் காதலனோடு சென்று விட்டார், இல்லை உண்மையாலுமே அவர் கடத்தி செல்லப்பட்டதா என்பது குறித்து இந்த பெண்ணின் பெற்றோரிடம் புகார் வாங்கி விசாரணை மேற்கொள்வதாகவும் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன்.